सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 11/7/1974 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: முரளியில் கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ஷன் மூலமாக அனைத்து குறைகளிலிருந்து விடுபடுதல். தன்னை மகாதானி, அனைத்து சக்திகளின் அதிகாரி, திரிமூர்த்தி தந்தை மூலமாக கிடைத்துள்ள 3 ஆசனதாரி என்று நினைக்கிறீர்களா? 3 ஆசனங்கள் எவை? 1. துக்கமற்ற உலகின் மகாராஜா ஆவதற்காக சாட்சி நிலையில் நிலைத்திருக்கும் சாட்சி நிலைக்கான ஆசனம். 2. பலம் நிறைந்த மாஸ்டர் சர்வசக்திவான், தந்தைக்கு சமமாக ஆகக்கூடிய தந்தையின் இதயம் என்ற ஆசனம். 3. எதிர்காலத்தில் உலக மகாராஜாவின் ஆசனம். இந்த 3 ஆசனங்களின் அதிகாரியாக ஆகியிருக்கிறீர்களா? 3 ஆசனங்களின் அதிகாரியின் தற்சமய நிலை என்னவாக இருக்கிறது? 3 ஆசனங்களின் 3 விசேஷங்களை கூறுங்கள். சாட்சி நிலையின் ஆசனத்தின் முக்கியமான அடையாளமாக என்ன இருக்கிறது? அவர் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் பாப்தாதாவை துணைவனாக எப்பொழுதும் அனுபவம் செய்வார். எவ்வளவு துணையின் நிலை அனுபவமாகுமோ அந்த அளவே ஆடாத அசையாதவராகி அதீந்திரிய சுகத்தில் இருப்பார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் தந்தையின் துணை தென்படும். எப்படி பாப்தாதா நடைமுறையில் எப்பொழுதுமே துணைவனாக இருக்கிறார், நீங்கள் அவரை தனியாக்க விரும்பினாலும் பிரிக்க முடியாது. எப்படி 2 துணைவர்களின் நெருக்கத்தை இருவரா அல்லது ஒருவரா என்று நினைக்கும் அளவிற்கு அனுபவமாகும். சில நேரம் இருவருடைய தோழமை ஒன்று என்பது மாதிரியும் அனுபவம் செய்கிறீர்கள். அதே போலவே இருவரின் துணை ஒரே சமமாக இருக்கட்டும். ஒன்றாக மட்டுமல்ல, ஆனால் ஒரே சமமாக இருக்கட்டும். சமமானதை மனிதர்கள் ஒன்றர கலந்து விடுவது என்று கூறிவிட்டார்கள். அப்படி தன்னை பாப்தாதாவின் துணைவன் என்று அனுபவம் செய்கிறீர்களா? ஃபாலோ ஃபாதர், தந்தையை பின்பற்றி நடக்கும் காரியம் செய்கிறீர்களா? எப்பொழுது ஃபாலோ ஃபாதர் இருக்கிறது என்றால் சாட்சி நிலை மற்றும் துணையின் அனுபவம் ஒவ்வொரு நொடியும் மற்றும் ஒவ்வொரு அடியிலும் இருக்க வேண்டும். அப்படி சாட்சி நிலையின் அனுபவிதான் ஆசனதாரியாக இருக்கிறார்கள். 2. யார் உண்மையானவராக இருப்பாரோ, அதாவது எண்ணம், சொல், செயல் மற்றும் உடல், மனம், பொருள் அனைத்து விஷயங்களிலும் பாப்தாதாவை பின்பற்றி நடப்பதில் நிரூபணம் கொடுப்பவராக யார் இருப்பாரோ அவர்தான் தந்தையின் இதய சிம்மாசனதாரியாக இருப்பார். 3. உலக மகாராஜா ஆகி உலக ராஜ்யத்தின் சிம்மாசனதாரி ஆவதற்கானது. அவர் கர்மேந்திரியங்களை வென்றவராக மட்டுமின்றி கூடவே இயற்கையையும் வென்றவராக இருப்பார். அந்த மாதிரி பாவங்களை வென்றவர், கர்ம இந்திரியங்களை வென்றவர், இயற்கையை வென்றவர், உலகை வென்றவர் ஆகிறார். அப்படி 3 ஆசனதாரியாக ஆகியிருக்கிறீர்களா? ஒருவேளை 3 ஆசனங்களின் அதிகாரியாக ஆகிவிட்டீர்கள் என்றால் அந்த மாதிரி அதிகாரி தந்தையிடம் எந்தவிதமான கியூவிலும் இருக்க மாட்டார். யார் ஏதாவது கியூவில் இருக்கிறார் என்றால் அவருக்கு எந்தவிதமான அதிகாரத்தின் பிராப்தியும் இல்லை என்பதாகும். இன்று பாப்தாதா கியூவில் நிற்கும் ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள் என்று விதவிதமான வேண்டுதல் செய்கிறீர்கள். அந்த மாதிரி வேண்டுதல் செய்கிறீர்கள் மற்றும் பாப்தாதா தன்னையும் விட அதிகமாக குழந்தைகளை ஒவ்வொரு காரியத்திலும் முன்னுக்கு வைக்கின்றார். எப்பொழுது அனைத்து சக்திகளையும், அதாவது பவர் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டது என்றால் அந்த மாதிரி குழந்தையாக இருந்து எஜமானன் ஆகுபவர்கள் ஏன் வேண்டுதல் செய்கிறார்கள்?
எப்படி தந்தை யாருடைய புத்தியில் போடப்பட்ட பூட்டையும் திறக்க முடியும் மற்றும் சம்ஸ்காரத்தை மாற்ற முடியும் என்றால் நீங்கள் அதை செய்ய முடியாதா? உங்களுடைய புத்தியில் போடப்பட்டிருந்த பூட்டு திறந்து விட்டதா? இந்த விஷயத்தில் இல்லை என்று கூற மாட்டீர்கள் அல்லவா? பாப்தாதா ஒவ்வொருவரின் புத்தியின் பூட்டை திறந்து அனுபவி ஆக்கியிருக்கிறார் அல்லவா? எப்படி உங்களுடையதை தந்தை திறந்தார், அனுபவம் செய்வித்தார் என்றால் அனுபவம் செய்த விஷயத்தை சுயம் நீங்களே செய்ய முடியாதா? எப்படி உங்களுடையது திறந்துவிட்டது அப்படியே மற்றவர்களுடையதை திறவுங்கள். மற்றவர்களின் பூட்டை திறப்பது கடினமா என்ன? பூட்டுகளின் சாவி எது? அந்த சாவியை தந்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா என்ன? எப்பொழுதிலிருந்து தந்தையின் குழந்தைகளாக ஆகிவிட்டீர்களோ அப்போதிருந்தே தந்தையினுடையது உங்களுடையதாக ஆகவில்லையா என்ன? சாவியும் உங்களுடையதுதான் அல்லவா? சாவி இருக்கிறது, இருந்தும் பூட்டை திறவுங்கள் என்று பாப்தாதாவிடம் கூறுகிறார்கள். அல்லது தேவையான நேரத்தில் சாவி கிடைப்பதில்லையா? தந்தையோ திவ்ய திருஷ்டியின் சாவியை மட்டும் தன்னிடம் வைத்து கொள்கிறார். மற்றபடி புத்தியின் பூட்டை திறக்கும் சாவியை தன்னிடம் வைத்து கொள்வதில்லை. புத்தியின் பூட்டை திறக்கும் சாவி எது? அனைத்து சக்திகள். இதுதான் சாவி ஆகும். இதுவோ அனைவரிடமும் இருக்கிறது இல்லையா? திவ்ய திருஷ்டியை கொடுப்பவராகவோ நீங்கள் இல்லை, ஆனால் மாஸ்டர் சர்வசக்திவானாகவோ இருக்கிறீர்கள் அல்லவா? எப்பொழுது அனைத்து சக்திகளின் சாவி தந்தை மூலமாக கிடைத்துவிட்டது என்றால் பிறகும் ஏன் வேண்டுதல் செய்கிறீர்கள்? தந்தையை சேவகன் ஆக்கியிருக்கிறீர்கள் என்ற காரணத்தினால் இதை செய்யுங்கள் மற்றும் அதை செய்யுங்கள் என்று கட்டளை கொடுக்கிறீர்களா? வானப்பிரஸ்த நிலை வரை சென்றடைந்தவர் கூட இதுவரையிலும் சிறியவர்களாகவே இருக்கிறார்கள். இப்பொழுதோ தன்னுடைய படைப்பை படைப்பதற்கும் பிரஜை மற்றும் பக்தர்களின் மாலையை உருவாக்குவதற்கும் நேரம் இருக்கிறது. நான் சிறியவன் என்று படைப்பவர் கூறினார் என்றால் எப்படி படைப்பை படைப்பார்? எனவே இந்த விதவிதமான வேண்டுதல்களை தந்தையிடம் கூறுகிறீர்கள். முதலில் சாவியை அடையுங்கள், பின்பு வேண்டுதல்கள் தானாகவே நிறைவேறிவிடும். இரண்டாவது விஷயம், தந்தையிடம் முறையீடு செய்கிறீர்கள். முறையீடுகளுக்கும் வரிசை இருக்கிறது இல்லையா? எந்தவிதமான முறையீட்டை யார் கொடுப்பார்? எப்பொழுது ஞானம் நிறைந்தவராக இல்லையோ அப்பொழுதுதான் ஏதாவது விஷயத்தின் முறையீடு கொடுக்கப்படுகிறது. இது ஏன் நடந்தது? அந்த மாதிரி நடக்கக்கூடாது. பிற்காலத்தில் ஏன் வந்தோம்? சாக்காரத்தில் ஏன் சந்திக்கவில்லை? இவை அனைத்தும் முறையீடுகள்தான் இல்லையா? ஒருவேளை மாஸ்டர் ஞானம் நிறைந்தவரின் நிலையில் நிலைத்து விட்டீர்கள், திருக்காலதரிசியின் நிலையில் நிலைத்து விட்டீர்கள் என்றால் ஏதாவது முறையீடு செய்வீர்களா? முறையீடுகள் மூலமாக சாக்கார உடலில் சந்திப்பதற்கான பிராப்தி ஏற்பட முடியுமா? நடந்து முடிந்த நடிப்பின் பாகம் மீண்டும் நடக்குமா என்ன? அதுவே 5000 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அதே போல் நடக்கும். அப்படி ஞானம் நிறைந்த நிலையில் நிலைத்திருப்பவர் ஒருபொழுதும் எந்தவிதமான முறையீடும் செய்ய மாட்டார். முறையீடு என்றாலே ஞானத்தின் குறை மற்றும் லைட் மைட்டின் குறை என்பதாகும். மூன்றாவது விஷயம், புகார்கள் செய்கிறீர்கள். அதனுடையதும் கூட நீளமான கியூதான் அல்லவா? யோகா வருவதில்லை, வீணான எண்ணம் அதிகமாக வருகிறது, அல்லது இந்த சக்தியை தாரணை செய்ய முடியவில்லை என்று விதவிதமான வகைகளில் புகார்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த புகார்களுக்கான காரணம் என்ன? வீணான எண்ணம். முக்கியமான புகார் அதிகமானவர்களிடம் இதுதான் தென்படுகிறது. இரண்டாவது முக்கியமான புகார் உள் உணர்வு மற்றும் பார்வையில் சஞ்சலம் ஏற்படுகிறது. எதுவரை இந்த 2 புகார்களும் இருக்கின்றனவோ அதுவரை தினசரி முரளி மூலமாக என்ன டைரக்ஷன் கிடைத்து கொண்டிருக்கிறதோ அந்த டைரக்ஷனை, அதாவது முரளியை கவனமாக கேட்டு மற்றும் தாரணை செய்வதில்லை. வீணான எண்ணம் இருப்பதற்கான மூல காரணம் தந்தை மூலமாக தினசரி கிடைக்கும் ஞான பொக்கிஷத்தின் குறைவு ஆகும். ஒருவேளை முழு நேரமும் ஞான ரத்தினங்களோடு விளையாடுவதில் மற்றும் ஞான பொக்கிஷங்களை பார்ப்பதில் சிந்தனை செய்வதில் புத்தியை பிஸியாக வைத்தீர்கள் என்றால் வீணான எண்ணம் வர முடியுமா என்ன? முதலில் என்னுடைய புத்தி முழு நாளும் ஞானத்தை சிந்திப்பதில் மற்றும் உலக நன்மைக்கான திட்டம் தீட்டுவதில் பிஸியாக இருக்கிறதா என்று தன்னைத்தானே கேளுங்கள்.
எப்படி லௌகீக முறையில் கூட ஏதாவது காரியத்தில் புத்தி பிஸியாக இருக்கிறது என்றால் மற்ற எண்ணம் மற்றும் மற்ற விஷயங்கள் வருவதில்லை. ஏனென்றால் புத்தி பிஸியாக இருக்கிறது. உங்களுக்கு கூட தந்தை மூலமாக என்ன காரியம் செய்வதற்காக கிடைத்திருக்கிறதோ அது எவ்வளவு பெரிய பொறுப்பானது. மேலும் இதுவரையிலும் கூட இன்னும் எவ்வளவு காரியம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இப்பொழுது உலகின் மொத்த ஆத்மாக்களின் கணக்குப்படி 5 பாண்டவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இவ்வளவு மீதம் இருக்கும் காரியம் மற்றும் அவற்றின் கூடவே தன்னுடைய பாவங்களை பஸ்மம் செய்யும் காரியமும் இருக்கிறது. எத்தனை ஜென்மங்களின் சுமையை பஸ்மம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்களின் கணக்கை பஸ்மம் செய்ய வேண்டும். கூடவே ஞான பொக்கிஷத்தை சிந்தித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நேரம் மிச்சமாகுமா அல்லது குறைவாக தென்படுமா? 3 விஷயங்கள் கூறினோம். ஒன்று ஞான பொக்கிஷத்தை சிந்தனை செய்யும் காரியம், 2வது பாவங்களை பஸ்மம் செய்யும் காரியம், 3வது உலக நன்மைக்கான காரியம். இந்த 3மே விசேஷமானவை, மேலும் எல்லைக்கப்பாற்பட்ட காரியமாகும். இவ்வளவு புத்திக்கான காரியங்கள் இருந்த போதிலும் புத்தி எப்படி ஃப்ரீயாக இருக்கிறது? உங்களுக்கு எப்படி ஓய்வு கிடைக்கிறது? உலக நன்மைக்கான காரியத்தை முடித்து விட்டீர்களா என்ன? பாவத்தை அழித்து விட்டீர்களா என்ன? இவ்வளவு பெரிய நடவடிக்கைகளை செய்விப்பவர்கள் மற்றும் இவ்வளவு பெரிய காரியத்திற்கு பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்கள் ஃப்ரீயாக இருக்கிறார்கள் என்றால் அதை என்னவென்று கூறுவது? தன்னுடைய காரியத்தின் ஞானமும் இல்லை மற்றும் தனக்கு செய்விப்பதற்கான ஞானமும் இல்லை, அல்லது தன்னுடைய தினசரி நடவடிக்கைகளை ஒருங்கமைப்பதற்கான ஞானம் இல்லை என்றுதான் சொல்லலாம். இன்றைய நாட்களில் அந்த அரசாங்கத்தின் சிறு சிறு எழுத்தர் கூட தன்னுடைய கால அட்டவணையை அமைத்து கொள்ள முடிகிறது என்றால் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர், மாஸ்டர் சர்வசக்திவான் தன்னுடைய கால அட்டவணையை அமைத்து கொள்ள முடியாதா? ஏனென்றால் சுயம் நீங்கள் தன்னுடைய ஆசனத்தில் செட் ஆவதில்லை, எனவே அப்செட் ஆகிவிடுகிறீர்கள். தினசரி அமிர்த வேளை பாபாவுடன் சந்திப்பை செய்த பிறகு மற்றும் ஆன்மீக உரையாடல் செய்த பிறகு தினசரி கால அட்டவணையை வடிவமைத்து கொள்ளுங்கள். எப்படி ஸ்தூலமான காரியத்திற்கான நிகழ்ச்சியை வடிவமைக்கிறீர்கள், அதேபோல் தினசரி நடவடிக்கையின் கூடவே பரமாத்ம காரியத்திற்கான நிகழ்ச்சியையும் வடிவமைத்து கொள்ளுங்கள். வீணான எண்ணம் இருப்பது என்றால் கிரீடம் அணிந்தவராக ஆவதில்லை என்பதாகும். கிரீடம் பொறுப்பிற்கானது, தன்னுடைய பொறுப்பு மற்றும் உலகின் பொறுப்பு. ஒருவேளை இப்பொழுது கூட கிரீடத்தை இறக்கி வைத்து விடுகிறீர்கள் மற்றும் கிரீடம் அணிந்தவராக ஆக முடியவில்லை என்றால் எதிர்காலத்தில் ஒருபொழுதும் கிரீடம் அணிந்தவராக ஆகவே முடியாது. இப்பொழுதிலிருந்தே கிரீடம் அணிந்தவராக ஆவதற்கான பயிற்சி தேவை. சாட்சி நிலையின் ஆசனம் மற்றும் பாப் தாதாவின் இதயத்தின் ஆசனம். அப்படி இப்பொழுதிலிருந்தே கிரீடம் மற்றும் ஆசனதாரியாக ஆனீர்கள் என்றால் எதிர்காலத்திலும் கிரீடம் மற்றும் ஆசனத்தை அடைவீர்கள். உங்களுடைய கால அட்டவணையை தயார் செய்யுங்கள். நீங்களே உங்களுடைய ஆசிரியராகி உங்களுக்கு வீட்டுப்பாடம் கொடுங்கள். எப்படி ஆசிரியர் மாணவர்களுக்கு வீட்டுப்பாட வேலை கொடுக்கிறார் இல்லையா? இதில் புத்தி பிஸியாக இருக்கட்டும். இந்த விதமாக தினசரி தனக்கு வீட்டுப்பாடம் கொடுங்கள். பின்பு சாட்சியாகி வீட்டுப்பாடத்தில் பிஸியாக இருக்கிறீர்களா அல்லது மாயாவின் கவர்ச்சியில் வீட்டுப்பாடத்தை மறந்துவிட்டீர்களா என்று பாருங்கள். பின்பு புகார்கள் முடிவடைந்துவிடும். 2வது விஷயம் உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலமாவதற்கானது. தற்சமயத்திலும் பெரும்பான்மையோரின் ரிசல்ட்டில் எண்ணத்தில், கனவில், காரியத்தில் உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலப்படுகிறது என்று 50% இன்று வரை புகார் இருக்கிறது. உள் உணர்வு மற்றும் பார்வை ஏன் சஞ்சலப்படுகிறது? எந்த ஒரு பொருளும் ஏன் சஞ்சலப்படுகிறது? என்ன காரணம்? எந்த ஒரு பொருளும் ஏன் ஆடுகிறது? ஆடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, எனவே ஆடுகிறது. ஒருவேளை அது நிரம்பி இருக்கிறது என்றால் அது ஆடுமா? எனவே பார்வை மற்றும் உள் உணர்வு சஞ்சலமாவதற்கான காரணம் பாபா என்னென்ன நினைவு இருக்க வேண்டும் என்று கூறினாரோ அதற்கு பதிலாக நினைவு மறந்த நிலை இருக்கிறது என்றால் அப்பொழுதுதான் ஆடுகிறது மற்றும் சஞ்சலப்படுகிறது. ஒருவேளை எப்பொழுதுமே நினைவு சுரூபமாக இருக்கிறீர்கள், நினைவு சம்பன்னமாக இருக்கிறது என்றால் உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலப்படுவதற்கான இடமே இல்லை. இதற்காக சின்ன ஸ்லோகனை மறந்துவிடுகிறீர்கள்.
லௌகீகத்திலும் தீயதை பார்க்காதீர்கள், தீயதை நினைக்காதீர்கள், தீயதை சொல்லாதீர்கள் என்று கூறுகிறீர்கள். உடலை பார்ப்பது என்றால் தீயதை பார்ப்பது என்ற இந்த ஸ்லோகனை எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும் மற்றும் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். தேகதாரிகளை பற்றி நினைப்பது மற்றும் எண்ணத்தை உருவாக்குவது தீயதாகும். தேகதாரியிடம் அவர் தேகதாரி என்று உணர்ந்து பேசுவது, அவரை தேகதாரி என்று நினைத்து பேசுவதும் தீயதாகும். எனவே ஒருவேளை இந்த சாதாரண ஸ்லோகனையும் நடைமுறையில் கொண்டு வந்தீர்கள் என்றால் பார்வை மற்றும் உள் உணர்வு சஞ்சலமாகாது. எந்த நேரத்தில் உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலமாகிறதோ அப்போது நான் அனைத்து உறவுகளின் மற்றும் அனைத்து ரசனைகளையும் தந்தை மூலமாக பிராப்தி செய்யவில்லையா என்று தன்னை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது உறவின் ரசனை அனுபவம் செய்யாமல் இன்னும் இருந்துவிட்டதா என்ன? அதன் காரணமாக பார்வை மற்றும் உள் உணர்வு சஞ்சலப்படுகிறதா? எந்த உறவின் காரணமாக உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலமாகின்றதோ அதே உறவின் ரசனையை ஒருவேளை தந்தையிடமிருந்து பெறுவதற்கான அனுபவம் செய்தீர்கள் என்றால் மற்ற பக்கம் பார்வை செல்லுமா? உதாரணமாக, ஏதாவது ஒரு ஆணின் பார்வை பெண்ணின் பக்கம் செல்கிறது அல்லது பெண்ணின் பார்வை ஆணின் பக்கம் செல்கிறது என்றால் தந்தையினுடைய அனைத்து ரூபத்தையும் தாரணை செய்ய முடியாதா என்ன? பிரியதர்ஷன் மற்றும் பிரியதர்ஷினியின் ரூபத்தில் கூட தந்தையின் பிரியதர்ஷினியாகி மற்றும் பிரியதர்ஷனாகி அதீந்திரிய சுகத்தின் ரசனையை நிரந்தரமாக நினைவில் மற்றும் காரியத்தில் கொண்டு வரக்கூடியவரால் அந்த அனுபவத்தை செய்ய முடியாதா? தந்தை மூலமாக அனைத்து உறவுகளின் ரசனை மற்றும் அன்பின் அனுபவம் ஆகாத காரணத்தினால் தேகதாரிகள் மேல் உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலம் ஆகின்றது. அந்த நேரத்தில் தந்தையை தர்மராஜின் ரூபத்தில் எதிரில் கொண்டு வர வேண்டும் மற்றும் தன்னை ஒரு கொடூரமான நரகவாசி மற்றும் மிகவும் அருவருப்பான புழுவிற்கு சமமாக நினைக்க வேண்டும். மேலும் மாஸ்டர் சர்வசக்திவான் எங்கே மற்றும் நான் இந்த நேரம் என்னவாக ஆகிவிட்டேன் என்று தன்னை பாருங்கள். கொடூரமான நரகவாசி மிகவும் அருவருப்பான புழு என்று தன்னை அந்த ரூபத்தில் தன்முன் கொண்டு வாருங்கள். மேலும் நேற்று என்னவாக இருந்தேன் மற்றும் இன்று என்னவாகிவிட்டேன் என்று எடை போட்டு பாருங்கள். ஆசனதாரியிலிருந்து என்னவாகிவிட்டேன்? ஆசனம் கிரீடத்தை விட்டுவிட்டு இப்பொழுது என்ன எடுத்துக்கொண்டிருக்கிறேன்? அசுத்தத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். அசுத்தத்தை பார்ப்பவர் மற்றும் எடுப்பவர் யாராக ஆனார்? இந்த மாதிரி சாக்கடையில் வேலை செய்பவர்களை என்ன சொல்வார்கள்? முற்றிலும் பொறுப்பான ஆத்மாவிலிருந்து தோட்டியாகிவிட்டேன் விட்டுவிடுகிறீர்கள். அப்படிப்பட்டவர்களை பாப்தாதா தொட முடியுமா? அன்பின் பார்வை கொடுக்க முடியுமா? முறையீட்டை ஏற்றுக்கொள்ள முடியுமா? புகார் மற்றும் வேண்டுதலை கேட்க முடியுமா? இவ்வளவு ஞானம் நிறைந்தவர் ஆன பிறகும் கூட உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலமாகிறது என்றால் பக்த ஆத்மாவையும் விட கீழே விழுந்திருக்கும் ஆத்மா என்றுதான் கூறுவோம். பக்தர்கள் கூட ஏதாவது யுக்தியினால் தன்னுடைய உள் உணர்வை ஸ்திரமாக்குகிறார்கள். அப்படி மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் பக்த ஆத்மாவையும் விட கீழே விழுந்து விடுகிறார். அந்த மாதிரி ஆத்மாவிற்கு ஏதாவது பிரஜை உருவாகுமா? தோட்டிக்கு ஏதாவது பிரஜை உருவாகுமா? அல்லது சுயம் அவரே பிரஜை ஆவாரா? தன்னுடைய ஒரு புகைப்படத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று சாக்கடையை எடுப்பவராக, கூடைகளை நிரப்பி நிரப்பி எடுப்பவராக புகைப்படம் எடுத்து புத்தியில் வைத்து கொள்ளுங்கள். எந்த நேரம் உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலம் ஆகிறதோ அந்த நேரம் அந்த புகைப்படத்தை பாருங்கள். எப்படி பாப்தாதா எதிர்காலத்து பிராப்தியின் புகைப்படத்தை எடுக்க வைத்தார்? ஏனென்றால் படத்தை பார்த்து சரித்திரம் நினைவில் வரும். அப்படி அந்த மாதிரியான படம் எதிரில் வந்தது என்றால் வெட்கம் வராதா? ஒரு பக்கம் மாஸ்டர் சர்வசக்திவானின் புகைப்படம், இன்னொரு பக்கம் அந்த படத்தை வைத்தீர்கள் என்றால் நான் என்னவாகிவிட்டேன் என்று உங்களுக்கே தெரிய வந்துவிடும். மாஸ்டர் சர்வசக்திவானின் எதிரில் இதுவரையிலும் உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலமாவது அழகில்லை. உடலை ஏன் பார்க்கிறீர்கள் என்பதுதான் முதல் தவறாகும். உங்களுக்கோ நெற்றியில் ஆத்மாவை பார்க்க வேண்டும் இல்லையா? நெற்றியில் மணி இருக்கிறது இல்லையா? நெற்றியில் மணிக்கு பதிலாக விஷம் கிடைக்கும் பாம்பை ஏன் பார்க்கிறீர்கள்?
அப்படி நெற்றிக்கு பதிலாக உடலை பார்க்கிறீர்கள் என்ற இந்த முதல் தவறை செய்கிறீர்கள். சூழ்நிலை மற்றும் தொடர்பு அந்த மாதிரி இருக்கிறது. உடன் இருப்பவர் அப்படி இருக்கிறார். அலுவலகத்தில் வியாபாரத்தில் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது, நெருக்கத்தில் வரவேண்டியதாக இருக்கிறது என்று அநேகர் புகார் செய்கிறார்கள். நெருக்கத்தில் வந்து ஒருவர் இன்னொருவருடன் பேசிக்கொண்டே நெற்றிக்கு பதிலாக வேறு எங்கும் ஏன் பார்க்கவே செய்கிறீர்கள்? இரண்டாவது விஷயம், சூழ்நிலைக்கு வசமாக கூடியவர் நான் தந்தையுடன் சேர்ந்து எந்த விஷயத்தின் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறேன் என்று தன்னைத்தானே கேளுங்கள். நீங்கள் அனைவரும் கான்ட்ராக்டர்கள்தான் இல்லையா? நரகத்தை மாற்றி சொர்க்கமாக்குவது, தமோகுண இயற்கையை சதோகுணமாக மாற்றுவது என்ற இந்த கான்ட்ராக்டை எடுத்திருக்கிறீர்கள்தான் இல்லையா? இயற்கையை மாற்றுபவர்கள் அவர்களே மாறிவிட்டார்களா? 5 தத்துவங்களை மாற்றுவதற்கான கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறீர்கள். மேலும் சூழ்நிலைக்கு வசமாகி விடுகிறீர்கள். எந்த நேரம் சூழ்நிலைக்கு வசமாகி விடுகிறீர்களோ அந்த நேரம் ஸ்தூல உதாரணத்தை எதிரில் வையுங்கள். அகர்பத்தி ஒரு பொழுதும் சூழ்நிலைக்கு வசமாவதில்லை. சூழ்நிலையை மாற்றுவதற்காகத்தான் அகர்பத்தி இருக்கிறது. அகர்பத்தியை தயாரிப்பவர்கள் யார்? மனித ஆத்மாக்கள். உங்களுடைய படைப்பில் இந்த விசேஷம் இருக்கிறது, மேலும் படைப்பவரிடம் இல்லை. அப்படியானால் படைப்பவராக இருக்கிறீர்களா அல்லது பலவீனமானவராகவா? இந்த புகாரையும் தன்னுடைய நினைவு மற்றும் யுக்தி மூலமாக முடிவு கட்டுங்கள். முக்கியமான இந்த 2 புகார்கள் இருக்கின்றன. எப்பொழுது ஏதாவது பார்ட்டியை சந்திக்கிறீர்கள் என்றால் இந்த புகார்தான் விசேஷமாக இருக்கிறது. எனவே நாடகப்படி அடிக்கடி இதே விஷயத்தை பேசுவது மற்றும் அடிக்கடி தந்தை மூலமாக இதே அறிவுரை கிடைப்பது, இதற்கும் கணக்கு வழக்கு உருவாகிறது. எனவே நாடகப்படி இதுவரையிலும் விசேஷமான சேவையை பெறுவது என்ற இந்த பாகமும் முடிவடைகிறது. இதிலும் ரகசியம் இருக்கிறது. அதே விஷயத்தை பல தடவை கேட்கிறார். அடுத்த வருடம் இந்த புகார் இருக்காது என்று ஒரு வருடம் உறுதிமொழி எடுத்துச் செல்கிறார். இன்னொரு வருடம் அடுத்த வருடம் இது நடக்காது என்று மீண்டும் கூறுகிறார். எந்த வருடம் கடந்து சென்றுவிட்டதோ அது எந்த கணக்கில் சென்றது? பாப்தாதாவிற்கு நாம் சொன்ன உறுதிமொழி மறந்துவிடுகிறது என்று நினைக்கிறார்கள். பாப்தாதாவிற்கு என்ன நினைவு இருக்குமா என்ன என்று நினைக்கிறார்கள். பாப்தாதாவிற்கு அனைவரின் உறுதிமொழியும் நினைவிருக்கிறது. ஆனால் பாப்தாதா குழந்தைகளை அவமரியாதை செய்வதில்லை. எதிரில் அமர்ந்து கொண்டு கொடுத்த உறுதிமொழியை கடைபிடிக்கவில்லை என்று கூறுவது கூட அவமரியாதைதான். எப்பொழுது தலையில் கிரீடம் உருவாக்குகிறார், தன்னையும் விட முன்னுக்கு வைக்கிறார் என்றால் அந்த மாதிரி ஆத்மாவை எப்படி அவமரியாதை செய்வார்? எனவே புன்முறுவல் செய்கிறார். நினைவு இல்லை என்பது இல்லை, ஆத்மாக்களுக்கு செய்து காட்டுகிறார். பொறுப்பில் இருப்பவராக ஆகியிருக்கும் ஆசிரியர்களை மிகவும் சாமர்த்தியமாக நடத்துகிறார். நீங்கள் எங்களுடைய உள் உணர்வின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. எங்களுடைய உள்நோக்கம் இந்த மாதிரியானதாக இல்லை. வாயிலிருந்து வார்த்தை வந்துவிட்டது என்று கூறுகின்றனர். ஆனால் பாப்தாதா உள்நோக்கத்தின் உணர்வையும் தெரிந்திருக்கிறார். அவரிடம் மறைக்க முடியாது. என் மூலம் தவறு நடந்துவிட்டது என்று டீச்சர் புரிந்திருக்கலாம், அப்படியும் ஆகக்கூடும். ஆனால் தந்தை மூலமாகவோ நடக்க முடியாது இல்லையா? எனவே இப்பொழுது சின்ன சின்ன விஷயங்களுக்கான நேரம் இல்லை. இதுவும் வீணானதில் சேர்ந்து விடுகிறது. பாபாவிடமிருந்து எவ்வளவு உழைப்பை பெறுகிறீர்கள்? அதற்கான பிரதிபலன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். வியக்த ரூபத்திலும் உழைப்பை பெற்றிருக்கிறீர்கள். அவ்வியக்த ரூபத்திலும் எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன? இப்போதும் கூட தந்தையிடமிருந்து சேவை பெறுவதற்கான நேரமா அல்லது பிரதிபலன் கொடுப்பதற்கான நேரமா? ஒருவேளை பிரதிபலன் கொடுக்கவில்லை என்றால் பிரஜைகளை உருவாக்க முடியாது. எனவே இப்பொழுது தன்னை சக்திசாலியாக ஆக்குங்கள், ஞானம் நிறைந்தவராக ஆக்குங்கள். அநேக விதமான கியூவில் இருந்து தன்னை விடுவியுங்கள். என்ன யுக்தி கிடைக்கிறதோ அதை காரியத்தில் கொண்டு வருவதில்லை. எனவே முக்தி அடைய முடிவதில்லை. நல்லது, இதுதான் கியூவிற்கான பதில். இப்பொழுது பாப்தாதா குழந்தைகளிடமிருந்து விடை பெறுகிறார். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம்: தன்னை விசேஷமான பங்கை செய்பவர் என்று நினைத்து சாதாரணத்தை முடிவு கட்டக்கூடிய உயர்ந்த மற்றும் சிரேஷ்டமானவர் ஆகுங்கள்.
எப்படி தந்தை பரம் ஆத்மாவாக இருக்கிறார், அதேபோல் விசேஷ பங்கை செய்யக்கூடிய குழந்தைகளும் ஒவ்வொரு விஷயத்தில் பரம், அதாவது சிரேஷ்டமானவர்கள். அனைத்து காரியங்களை செய்து கொண்டே தன்னை விசேஷமான பங்கு செய்பவர் என்று நினைத்து மட்டும் வாழ்க்கை நாடகத்தின் மேடையில் தன்னுடைய பங்கை செய்யுங்கள். ஒவ்வொரு நேரமும் தன்னுடைய காரியம், அதாவது நடிப்பின் பாகத்தின் மேல் கவனம் இருக்கட்டும். விசேஷ பங்கை செய்பவர் ஒரு பொழுதும் அலட்சியமானவராக ஆக முடியாது. ஒருவேளை கதாநாயக நடிகர் சாதாரண நடிப்பை செய்தார் என்றால் அனைவரும் சிரிப்பார்கள். எனவே ஒவ்வொரு அடியில், ஒவ்வொரு எண்ணத்தில் மற்றும் ஒவ்வொரு நேரமும் விசேஷமானவர்கள், சாதாரணமானவர்கள் இல்லை. ஸ்லோகன்: தன்னுடைய உள் உணர்வை சக்திசாலியானதாக ஆக்கினீர்கள் என்றால் சேவையில் தானாகவே முன்னேற்றம் ஏற்படும். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।